இன்சுலின் போடாதீங்க, இது தெரியாத வரை. இந்த வீடியோல நம்ம பேச போற தலைப்பு இதுதான். இன்சுலின் போடலாமா வேண்டாமா? இன்சுலின் நல்லதா கெட்டதா? இன்சுலின் போட்டா உயிருக்கு ஆபத்தா? இன்சுலின் போட்டா கிட்னி பாதிக்கப்படுமா? ஒரு முறை இன்சுலின் போட்டா ஆயுசு முழுக்க போடணுமா? இந்த மாதிரி கேள்வி சர்க்கரை இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இருக்கும். அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். எங்க மருத்துவமனையில வர்ற பேஷண்ட் எங்ககிட்ட அடிக்கடி கேட்கிற கேள்வி இது. அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. இது எல்லாருக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். அதனால இந்த வீடியோவை ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ சர்க்கரை இருக்கிறவங்க, சர்க்கரையை பத்தி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு மிக மிக முக்கியமான வீடியோ. எங்க சேனல் சர்க்கரையை பத்தி A to Z புரிதலை தொடர்ச்சியா உருவாக்கிக்கிட்டே வருது. முழுக்க முழுக்க மருத்துவ அறிவியலை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சேனல்ல ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்றோம். அறிவியலுக்கு புறம்பான எந்த விஷயத்தையும் எங்க சேனல்ல சொல்றது இல்லை. அதனால எங்க சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க சொல்லுங்க. ஒரு பேஷண்ட் 12 வருஷமா தொடர்ச்சியா இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க திடீர்னு இன்சுலினை நிறுத்திட்டாங்க. அப்படி நிறுத்தினால அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் நிறுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல தொடர்ச்சியா சொல்றேன். அவங்க ஊசி நிப்பாட்டினால என்ன மாதிரி விளைவு ஏற்பட்டது, இது எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கும். அதையும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். நான் டாக்டர் மணிவண்ணன், காரைக்குடியில ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை என்ற பெயரில் மருத்துவமனை நிறுவி கடந்த 35 வருடமாக மருத்துவமனை நடத்தி வருகிறேன். இன்னைக்கும் ஆயிரக்கணக்கான சர்க்கரை நோயாளிகள் எங்க மருத்துவமனைக்கு வந்து பயன்பெற்று நல்லா இருக்காங்க. முதல்ல இன்சுலின் அப்படின்னா என்னங்கிறது உங்களுக்கு நான் சொல்றேன். இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். இயற்கையா நம்ம உணவுல உள்ள கார்போஹைட்ரேட் அப்படிங்கிற மாவு சத்தை நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியா, சக்தியா மாத்துறதுக்கு இந்த இன்சுலின் உதவி செய்யுது. நம்ம உடம்பு வேலை செய்யணும்னா இன்சுலின் அவசியம். இன்சுலினை வச்சு சுகர் பேஷண்ட 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு டைப் 1 டயபெட்டிஸ், இன்னொன்னு டைப் 2 டயபெட்டிஸ். முதல் வகை சர்க்கரை நோய், இன்னொன்னு 2ஆம் வகை சர்க்கரை நோய். இந்த முதல் வகை சர்க்கரை நோய் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு தான் வரும். இது நம்ம உடம்புல இன்சுலின் சுரப்பு சுத்தமா இருக்காது. இப்ப இவங்களுக்கு இன்சுலின் போட்டு தான் உயிர் வாழ முடியும். இப்ப நான் சொன்ன அந்த பேஷண்ட்டுக்கு டைப் 1 குழந்தைகளுக்கு தான் வரும்னு சொன்னேன். அவங்களுக்கு 40 வயசுல வந்துச்சு. இது ஒரு ஸ்பெஷல் டைப். டைப் 1க்கும் டைப் 2க்கும் இடையில உள்ளது. அதாவது டைப் 1.5 அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் லாடா. இது டைப் 1 மாதிரியே தான் இருக்கும். ஆனா நான் முதல்ல சொன்னது டைப் 1னா குழந்தைகளுக்கு வரும்னு சொன்னேன். இது டைப் 1 பெரியவங்களுக்கு வர்ற ஒரு சர்க்கரை நோய். இவங்களுக்கும் இன்சுலின் சுரப்பு அறவே இருக்காது. இந்த டைப் 1ம் இந்த டைப் 1.5 அப்படின்னு சொல்லக்கூடிய லாடான்ற சர்க்கரை நோயாளிகளும் கட்டாயம் இன்சுலின் போட்டு தான் உயிர் வாழ முடியும். இவங்க ஒரு 10 நாள் இன்சுலின் போடாம இருந்தாலும் அவங்க உயிருக்கு ஆபத்து வரும். நான் சொன்ன அந்த பேஷண்ட்டுக்கு அவங்களுடைய 48 வயசுல இந்த சர்க்கரை வியாதி வந்தது. அவங்களுக்கு இந்த சர்க்கரை வியாதி கண்டுபிடிக்கப்பட்ட நாள்ல இருந்து தொடர்ச்சியா அவங்க இன்சுலின் போட்டுக்கிட்டு முறையா செக்அப் எல்லாம் பண்ணிட்டு நல்லா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு பேர குழந்தை எல்லாம் இருக்கும். ஒரு ஹாப்பியான லைஃப். அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தினருக்கும் நாங்க தெளிவா சொல்லியிருந்தோம். இது லாடா அப்படிங்கிற ஸ்பெஷல் டைப் சர்க்கரை நோய். இன்சுலின் போடாம அவங்க இருக்க முடியாது. இன்சுலின் கட்டாயம் போட்டுருங்க. எந்த சூழ்நிலையிலும் இன்சுலின் நிறுத்த வேண்டாம் அப்படின்றது பேஷண்ட்டுக்கும் அவங்க கணவருக்கும் அவங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியப்படுத்திருந்தோம். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த 12 வருஷமா ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில அவங்க இன்சுலினை படக்குன்னு நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்தினாங்க, அதனால என்ன விளைவு வந்துச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இப்ப டைப் 1 பத்தி நான் சொல்லிட்டேன். டைப் 2வையும் சொல்லிட்டு அந்த பேஷண்ட பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் முழுமையா உங்களுக்கு புரியும். டைப் 2 அப்படிங்கிறது 2வது வகை சர்க்கரை நோய். இவங்களுக்கு இன்சுலின் சுரப்பு இருக்கும், ஆனா போதுமானதா இருக்காது. அப்ப இவங்களுக்கு மாத்திரை கொடுத்து இன்சுலினை நல்லா சுரக்க வச்சு சர்க்கரையை கட்டுப்படுத்துவோம். சில சமயங்கள்ல இவங்களுக்கு இன்சுலின் தேவை பெரும்பாலும் இருக்காது. ஆனா சில சமயங்கள்ல இவங்களுக்கும் இன்சுலின் தேவைப்படும். எப்ப தேவைப்படும் அப்படின்னா, கண்ணுல ஒரு
ஆபரேஷன் பண்றோம் அல்லது மாரடைப்பு வருது அவங்களுக்கு, அந்த நேரத்துல சர்க்கரையோட அளவு ஜாஸ்தியா இருக்கு, அந்த சமயத்துல இன்சுலின் போட வேண்டி இருக்கும். சில சுகர் பேஷண்ட்டுக்கு காசநோய், அதாவது டிபி மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த சமயத்துல அந்த நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா சர்க்கரையோட அளவு நல்ல கண்ட்ரோல்ல இருக்கணும், அப்ப இன்சுலின் போட வேண்டி இருக்கும். அல்லது கால்ல புண்ணு வருது, அந்த புண்ணை ஆத்துற வரைக்கும் இன்சுலின் போட வேண்டி இருக்கும். அல்லது சர்க்கரையோட அளவு 450, 500, 600 அந்த மாதிரி போகுது, கட்டுப்படுத்தவே முடியல, அந்த சமயத்துல இன்சுலின் போட வேண்டி இருக்கும். சிலருக்கு சர்க்கரை அளவு அதிகமாகி கோமா ஸ்டேஜ், அந்த டயபெட்டிக் கோமான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு போவாங்க. அப்ப அவங்களுக்கு வேகமா ரெக்கவரி பண்ணி கொண்டு வர்றதுக்கு இன்சுலின் தேவைப்படலாம். இது தவிர கர்ப்ப காலத்துல உருவாகும் சர்க்கரை நோய், அது கண்டுபிடிக்கப்பட்ட நாள்ல இருந்து பிரசவம் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படலாம். குழந்தை பிறந்துருது, அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னாலும் அந்த அம்மாவுக்கு சர்க்கரை இருந்துச்சுனாலும் அந்த தாய்ப்பால் கொடுக்கிற வரைக்கும் நமக்கு இன்சுலின் போட வேண்டி இருக்கும். சில பேருக்கு சர்க்கரை நீண்ட நாட்கள் இருந்து சிறுநீரக பாதிப்பு வரும், அந்த நோயாளிக்கு கட்டாயம் இன்சுலின் போட்டு தான் சர்க்கரையை குறைச்சு மிச்சம் இருக்க கிட்னியை காப்பாற்ற வேண்டி இருக்கும். ஒரு சிலருக்கு சர்க்கரை வந்து 15 வருஷம் 20 வருஷம் ஆயிருக்கும், தொடர்ச்சியா மாத்திரையெல்லாம் கொடுத்து மாத்திரை கேட்காத ஒரு தன்மை இருக்கலாம். எவ்வளவு மாத்திரை கொடுத்தாலும் சர்க்கரை கட்டுப்பாட்டுல வராது, அப்ப அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல, அதனால அப்ப அவங்களுக்கு இன்சுலின் தேவைப்படலாம். இப்ப டைப் 1 டைப் 2 பத்தி உங்களுக்கு விரிவா சொல்லிட்டேன். நீங்க டைப் 1 டைப் 2 இன்சுலின் போடுறீங்களா, என்ன இன்சுலின் போடுறீங்க, எவ்வளவு போடுறீங்க, இன்சுலின் போடுறதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல கேட்கலாம், நாங்க பதில் சொல்றோம். இன்னும் இன்சுலினை பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும். இன்சுலின் வந்து 1923 டாக்டர் பேண்டிங் அப்படிங்கிறவனால கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்ப காலத்துல மாடு பன்னி இதுல இருந்து உற்பத்தி பண்ணி தான் மனுஷனுக்கு பயன்படுத்துறாங்க. இப்ப வந்து டிஎன்ஏ மூலக்கூறு மூலமா செயற்கையா ஆய்வகத்திலே தயாரிக்கப்படுது, விலங்குகள்லாம் பயன்படுத்துறது இல்ல. நம்ம உடம்புல இருக்கிற இன்சுலின் எப்படி இருக்குமோ அதோட டிஎன்ஏ மூலக்கூறு என்ன, எப்படி வேலை செய்யுது, அது அப்படியே அச்சு அசலா காப்பி எடுத்து தான் ஆய்வகத்துல தயாரிக்கிறாங்க. இந்த செயற்கையாக தயாரிக்கப்படும் இன்சுலினுக்கும் நம்ம உடம்புல இயற்கையா சுரக்கிற இன்சுலினுக்கும் பெரிய வேறுபாடே கிடையாது, ரெண்டு ஒண்ணுதானே. அதனால இது எப்படி கிட்னியை பாதிக்கும்? நோய்களின் தாய் அப்படின்ற இந்த புத்தகத்துல இதை பத்தி விரிவா எழுதி இருக்கிறேன். உங்களுக்கு இந்த புத்தகத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல வர நம்பருக்கு போன் பண்ணி இந்த புத்தகத்தை கொரியர் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். இன்சுலின்ல நிறைய வகைகள் இருக்கு. உங்களுடைய சர்க்கரையோட அளவு என்ன, எந்த இன்சுலின் பயன்படுத்தினா உங்க சர்க்கரை கட்டுப்பாட்டுல வரும் அப்படிங்கறத உங்க டாக்டர் முடிவு பண்ணி சொல்லுவார், எழுதி தருவார், அதை கரெக்டா போட்டுக்கோங்க. இன்சுலின் போடுறதுக்கு மற்றவங்களை சார்ந்து இருக்கிறது, அதாவது அம்மா போடுவாங்க, நர்ஸ் வந்து போடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து போடுவாங்க, இதெல்லாம் வேண்டாம். நீங்களே இன்சுலின் போட பழகிக்கோங்க. மேலும் எங்க மருத்துவமனையில இன்சுலின் போடுற சுகர் பேஷண்ட் 15 நாளைக்கு ஒருக்க குளுக்கோமீட்டர்ல அவங்களே வீட்டுல சுகரை பார்த்து போன் பண்ணி அடுத்து எவ்வளவு இன்சுலின் போடணும், அதாவது கூட்டணுமா குறைக்கணுமான்னு கேட்டு தெரிஞ்சு போட்டுக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இருக்கோம். எங்களுடைய எல்லா பேஷண்டும் அதுக்கு போன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோல நான் ஆரம்பத்துல சொன்னேன், அந்த லாடா அப்படின்ற டைப் உள்ள அந்த சர்க்கரை நோயாளி இதே மாதிரி 15 நாளைக்கு ஒருக்கா போன் பண்ணுவாங்க, சுகருடைய அளவு சொல்லுவாங்க, அதிகமா இருந்தா இன்சுலினுடைய அளவு கூட்டுவோம், குறைவா இருக்குன்னா இன்சுலினோட அளவை குறைச்சு கொடுப்போம். அவங்க பாட்டுக்கும் 12 வருஷம் அழகா கடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்ப நீங்க சில ஊர்கள்ல பார்த்திருப்பீங்க, ஊருக்கு வெளியில ஒரு டென்ட் போட்டிருப்பாங்க, எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் உட்கார்ந்து இருப்பாங்க. இங்க சர்க்கரைக்கு நல்லா பார்த்து மருந்து கொடுத்துறேன், வாயுவுக்கு மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டென்ட் அடிச்சிருப்பாங்க, நீங்க பார்த்திருக்கலாம். அந்த மாதிரி எங்க ஊருக்கு வெளியில ஒரு டென்ட் அடிச்சுட்டு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இந்த அம்மா வந்து கார்ல வர்ற வழியில அதை பாக்குறாங்க, கணவர்கிட்ட சொல்றாங்க, 2 பேரும் போய் அவங்கள கன்சல்ட் பண்றாங்க. அவங்க வழக்கம் போல என்ன சொல்லுவாங்க, நீங்க இன்சுலின் எல்லாம் போடவே தேவையில்லை, நான் ஒரு மருந்து தரேன், அந்த மருந்து சாப்பிடுங்க, உங்களுக்கு இன்சுலின் போடவே தேவையே இருக்காது, சர்க்கரையே இல்லாம போயிடும் அப்படி சொல்லிட்டாங்க. இதை நம்பி அந்த மருந்தை வாங்கி அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் இன்சுலின் போடல. ஒரு வாரம் இன்சுலின் போடலன்னு அவங்க சர்க்கரையோட அளவு அதிகமாகி 9வது நாள் அவங்க மருத்துவமனைக்கு கொண்டுட்டு வர்றாங்க. அவங்களுக்கு நினைவே இல்லை. நாங்க பரிசோதனை செஞ்சு பார்க்கிறோம், அவங்க மூளை செயலிழந்து போச்சு, அதாவது டயபெட்டிக் கோமா வந்து அவங்க ரத்தத்துல அசிட்டோன் அதாவது அமிலத்தன்மை அதிகரிச்சு அவங்க பிரெயின் டெத் ஆயிட்டாங்க. மேற்கொண்டு அவங்களை எங்களால காப்பாற்ற முடியாத ஒரு நிலை. ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவங்களை கொண்டு போறாங்க. ஒரு வாரம் தீவிர சிகிச்சையில வச்சு ஆனாலும் காப்பாற்ற முடியல, அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவருடைய கணவர் என்கிட்ட வருவாரு, அவருக்கு சர்க்கரை இருக்கு, அவர் வந்து டைப் 2 டயபெட்டிஸ், மாத்திரை சாப்பிட்டு சர்க்கரை கட்டுப்பாட்டுல இருக்கும். அவர் எப்ப வந்தாலும் என்னை பார்க்கறப்ப கண்ணீர் விட்டு கதறுவாரு, தப்பு பண்ணிட்டேன் சார், தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறுவாரு.
ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த சம்பவம் நமக்கு எதை உணர்த்துதுன்னா, டைப் 1 பேஷண்ட்டுக்கு இன்சுலின் போட்டா தான் உயிர் வாழ முடியும். போடலைன்னா ஒரு வாரத்திலே அவங்களுக்கான பிரச்சனைகள் ஆரம்பமாகும். டைப் 2 பேஷண்ட் இன்சுலின் போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒரு வாரமோ 10 நாளோ போடாம விட்டாலும் அவங்களுக்கு பிரச்சனைகள் வராது. அவங்களுடைய பிரச்சனைகள் வர்றதுக்கு 6 மாசமும் ஆகலாம், 6 வருஷமும் ஆகலாம். இது புரியாம பேஷண்டும் சரி, அவங்க வீட்டுல உள்ளவங்களும் சரி, வீட்டுக்கு புதுசா வந்திருக்கவங்களும் சரி, இன்சுலினை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு படக்குன்னு சொல்லி நிப்பாட்டிடுவாங்க. இந்த வீடியோவை பாருங்க, புரிஞ்சுக்கிறங்க. அவங்களுக்கு இன்சுலின் தேவையா இல்லையாங்கிறத உங்க மருத்துவர் மூலம் முடிவு செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி இன்சுலினை நிறுத்தலாமா வேண்டாமாங்கிறத முடிவெடுங்க. நீங்களா இன்சுலினை நிறுத்த வேண்டாம். இப்ப டைப் 1 டயபெட்டிஸ், அதாவது குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அவங்க எப்படி இன்சுலின் போடுறாங்க, என்ன மாதிரி இன்சுலின் அவங்களுக்கு போடணும், இன்சுலின் போடுறப்ப கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க்ல இருக்கு, போய் பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க.